இது ஃபர்ஸ்ட் மலேசியாவின் செய்திகள் உங்களுக்காக. பயண கட்டுப்பாடுகளை அகற்றுவீர், வாரிசான் எம்பிகள் கோரிக்கை. 2 தடுப்பூசி போட்டுக் கொண்டவர்கள் மாநிலங்கள் மற்றும் மாவட்டங்களை கடப்பதற்கான தடையை அகற்றும்படி சபா வாரிசான் கட்சியின் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் கோரிக்கை விடுத்தனர். 2 தடுப்பூசி போட்டுக் கொண்டவர்கள் இந்நாட்டில் சுதந்திரமாக நடமாடுவதற்கு அனுமதி வழங்கப்பட வேண்டும் என அவர்கள் வலியுறுத்தினர். அதோடு சபாவில் உள்ள மாணவர்கள் மற்றும் ஆசிரியர்களுக்கு தடுப்பூசி போடும் நடவடிக்கையை விரிவுபடுத்தும்படியும் அந்த நாடாளுமன்ற உறுப்பினர்கள் கேட்டுக் கொண்டனர். கிராமங்கள் மற்றும் தொலைதூர பகுதியில் உள்ள பள்ளிகளில் பயிலும் மாணவர்கள் மற்றும் அங்கு பணியாற்றி வரும் ஆசிரியர்களுக்கான தடுப்பூசி திட்டங்களை விரைவுபடுத்த வேண்டும் என்றும் சபா வாரிசான் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் வலியுறுத்தினர். மிரி PKR செயலாளர் கொலை, 5 ஆண்டுகளுக்கு பின் சந்தேக பேர் வழி கைது. சரவா PKR செயலாளர் பில் கயாங் கொலையில் சம்பந்தப்பட்டதாக நம்பப்படும் சந்தேக பேர் வழியை 5 ஆண்டுகளுக்கு பின் போலீசார் கைது செய்தனர். அந்த நபர் கோலாலம்பூரில் இருந்து அரச மலேசிய போலீஸ் விமானம் மூலம் மீரி விமான நிலையம் சென்றடைந்ததாக அதன் பின் கைது செய்யப்பட்டான். பாங்சியாங் மிங் என்று அடையாளம் கூறப்பட்ட அந்த ஆடவன் போலீஸ் பாதுகாப்புடன் மீரி மாவட்ட போலீஸ் தலைமையகத்திற்கு கொண்டு செல்லப்பட்டான். 2016ஆம் ஆண்டு நடைபெற்ற பில் கயாங் படுகொலை தொடர்பாக கைதான 5வது சந்தேக பேர் வழி இப்போது கைது செய்யப்பட்டதை சரவா போலீஸ் கமிஷனர் டத்து ஐடி இஸ்மாயில் உறுதிப்படுத்தினார். சில காலம் சீனாவில் தலைமறைவாக இருந்த அந்த சந்தேக பேர் வழியின் கடப்பிதழ் காலாவதி ஆனதால் அவனை சீன அதிகாரிகள் கைது செய்து மலேசியாவிற்கு அனுப்பி வைத்தனர். கடந்த செவ்வாய்க்கிழமை அன்று சிப்பாங் KLIA விமான நிலையம் வந்தடைந்த அந்த நபரை கோலாலம்பூர் போலீசார் கைது செய்தனர். மாவட்ட மாநிலங்களை கடக்கும் பயணங்களுக்கான தடை இன்னும் அமலில் உள்ளது. அடுத்த வாரம் நடைபெறவிருக்கும் ஹஜ் பெருநாளை முன்னிட்டு மாவட்டங்கள் மற்றும் மாநிலங்களை கடக்கும் பயணங்களை தவிர்க்கும்படி பொதுமக்கள் கேட்டுக் கொள்ளப்பட்டனர். கடந்த மே மாதம் நோன்பு பெருநாள் கொண்டாட்டம் தொடர்பான தொற்றுடன் தொடர்புபடுத்தப்பட்ட சம்பவங்களினால் கோவிட் தொற்றுக்குள்ளானவர்களின் எண்ணிக்கை அதிகரித்தது. அந்த சம்பவத்தை அனைத்து தரப்பினரும் ஒரு பாடமாக எடுத்துக்கொள்ள வேண்டும் என துணை பிரதமர் டத்து இஸ்மாயில் சப்ரி யாக்கூப் தெரிவித்தார். தேசிய மீட்சி திட்டத்தின் கீழ் 1வது மற்றும் 2வது கட்டத்தின் கீழ் மாவட்டங்கள் மற்றும் மாநிலங்களை கடந்த பயணங்களுக்கு இன்னமும் அனுமதிக்கப்படவில்லை. தற்பொழுது பெரும்பாலான மாநிலங்கள் 2ஆம் கட்ட மீட்சி திட்டத்தில் உள்ளன. எனவே நோன்பு பெருநாளின் போது என்ன நடந்தது என்பதை பொதுமக்கள் அறிந்து கொண்டு மிகவும் கவனமாக செயல்பட வேண்டும் என இஸ்மாயில் சப்ரி நம்பிக்கையுடன் தெரிவித்தார். சுல்தான் ஹாஜி அகமது ஷா தடுப்பூசி நிலையத்தை பார்வையிட்ட பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய போது அவர் இதனை தெரிவித்தார். நிலச்சரிவில் கார் சிக்கியது, ஆடவர் மரணம். சரவாவில் நேற்று நள்ளிரவில் நிலச்சரிவுக்கு உள்ளான சாலையில் கார் ஒன்று விழுந்தது. அதனைத் தொடர்ந்து அந்த காரை ஓட்டிய ஆடவர் உயிரிழந்தார். இன்று அதிகாலை 12:30 மணி அளவில் சாலையோரத்தில் அந்த நிலச்சரிவு நிகழ்ந்த போது அக்கார் நிலச்சரிவு ஏற்பட்ட பகுதியில் கீழே விழுந்தது. அந்த காரை ஓட்டிய 63 வயது சாய்கியான்ஃபா வாகனத்திற்குள் சிக்கிக் கொண்டார். சம்பவம் நிகழ்ந்த இடத்திற்கு மீட்பு படையினர் வந்தபோது மாநிலம் உறுதியற்ற தன்மையில் இருந்ததால் அந்த காரில் சிக்கிக் கொண்டவரை மீட்பதில் சிரமத்தை எதிர்நோக்கியதாக மாநில தீயணைப்பு மற்றும் மீட்பு குழுவின் பேச்சாளர் தெரிவித்தார். அதிகாலை 2 மணி அளவில் காரின் கதவை வெட்டிய பின் சாய்கியான்ஃபா வெளியே மீட்கப்பட்டார். எனினும் நிகழ்விடத்திலேயே அவர் மாண்டார் என மருத்துவர்கள் உறுதிப்படுத்தினர். பேரங்காடிகளில் சில பகுதிகளை மூடுவதற்கு புதிய SOPகள். நேற்று தேசிய பாதுகாப்பு மன்றம் வழங்கிய புதிய செந்தர இயக்குதல் நடைமுறைகளுக்கு ஏற்ப பேரங்காடிகள் இப்போது தங்கள் வளாகத்தின் சில பகுதிகளை மட்டும் மூட அறிவுறுத்தப்பட்டுள்ளன. அறிவுறுத்தப்பட்ட நிபந்தனைகளின் அடிப்படையில் ஆடை, அலங்காரங்கள், அழகு சாதன பொருட்கள் மற்றும் குழந்தைகள் விளையாட்டு பொருட்கள் பிரிவு தவிர மற்ற பகுதிகள் செயல்பட அனுமதிக்கப்படுகிறது. தேசிய புனர்வாழ்வு திட்டத்தின் முதல் அல்லது 2ஆம் கட்டத்தில் இருந்தாலும் அனைத்து மாநிலங்களுக்கும் அல்லது பகுதிகளுக்கும் இந்த தடை பொருந்தும். இதற்கிடையில் பகல் நேர பராமரிப்பு மையங்கள் அவற்றின் செயல்பாடுகளில் கூடுதல் கட்டுப்பாடுகளை எதிர்கொள்ளும் குழந்தைகள் பராமரிப்பு வசதிகளின் பட்டியலில் சேர்க்கப்பட்டுள்ளன. இதற்கிடையில் மழலையர் பள்ளி, நர்சரிகள், பகல் நேர பராமரிப்பு மையங்கள், தனியார் மழலையர் பள்ளி, சர்வதேச மற்றும் வெளிநாட்டு தனியார் பள்ளிகளில் மழலையர் பள்ளி,
4 முதல் 6 வயது வரையிலான குழந்தைகளுக்கான மன மேம்பாட்டு மையங்களும் புதிய எஸ்ஓபிகளை எதிர்கொள்கின்றன. புதிய எஸ்ஓபிகளின் படி பெற்றோர்கள் முனைமுக பணியாளர்களாக அல்லது முக்கிய சேவை துறைகளில் பணியாற்றுபவர்களாக இருந்தாலொழிய மற்ற குழந்தைகளுக்காக செயல்பட அவர்களுக்கு அனுமதி இல்லை. முன்னதாக இந்த தடை 4 முதல் 6 வயது வரையிலான குழந்தைகளுக்கு மழலையர் பள்ளி மற்றும் மன மேம்பாட்டு மையங்களுக்கு மட்டுமே பொருந்தும். கோவிட் மதிப்பீடு மையத்தில் நியமன முறையை அறிமுகப்படுத்துவீர், நஜீப் வலியுறுத்து. மக்கள் நீண்ட நேரம் காத்திருப்பதை தவிர்ப்பதற்கு சிஏசி எனப்படும் கோவிட் மதிப்பீட்டு மையத்திற்கு நிர்ணயிக்கப்பட்ட நியமன முறையை அரசாங்கம் அமல்படுத்த வேண்டும் என முன்னாள் பிரதமர் நஜீப் ரசாக் அறைகூவல் விடுத்தார். தடுப்பூசி மையங்களில் அப்பாயின்மெண்ட் எனப்படும் நிர்ணயிக்கப்பட்ட நேர நியமன முறை அமல்படுத்தப்படும் போது ஏன் அதேபோன்று அணுகுமுறை கோவிட் மதிப்பீடு மையத்தில் அமல்படுத்த முடியாதா என அவர் வினவினார். இத்தகைய நிர்ணய நியமன முறை அமல்படுத்தினால் மதிப்பீடு மையத்தில் மக்கள் நீண்ட நேரம் காத்திருக்க வேண்டியதில்லை என்பதை அவர் சுட்டிக்காட்டினார். இவ்வாரம் கிள்ளான் பள்ளத்தாக்கில் கோவிட் மதிப்பீடு மையங்களில் மக்கள் கூட்டம் அதிகமாக காணப்பட்டது. குடியிருப்பு பகுதிகளுக்கு அருகிலேயே உள்ள தாமான் ஸ்ரீ அந்தலாஸ் பொது மண்டபத்தில் உள்ள மதிப்பீடு மையத்திற்கு வெளியே மக்கள் வரிசையாக நின்று வேண்டிய சூழ்நிலையும் காணப்பட்டது. கோவிடின் வீரியம் கொண்ட புதிய வைரஸ் விரைவாக பரவி 12 வினாடிகளுக்குள் மற்றவர்களை தாக்கும் என சுகாதார இயக்குநர் டாக்டர் நூர் ஹிஷாம் அப்துல்லா கூறியிருப்பதால் மக்கள் நீண்ட நேரம் மதிப்பீட்டு மையங்களில் காத்திருப்பதை தவிர்ப்பதற்கு ஆக்கப்பூர்வமான நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும் எனவும் நஜீப் வலியுறுத்தினார். குளவி கொட்டியது 11 வயது சிறுவன் மரணம். தெலங்கானா டுங்கூனில் குளவி கொட்டியதால் 11 வயது சிறுவன் மரணமடைந்தான். தனது 13 வயது சகோதரியுடன் அந்த சிறுவன் தனது வீட்டில் உள்ள அறையில் கை தொலைபேசியில் விளையாடிக் கொண்டிருந்த போது அந்த பரிதாப சம்பவம் நிகழ்ந்தது. முகமது ரயான் ஃபிட்ரி என்ற அந்த சிறுவனின் வலது கையில் குளவி கொட்டப்பட்டதை தொடர்ந்து அருகே உள்ள கிளினிக்கிற்கு கொண்டு செல்லப்பட்டான். எனினும் அரை மணி நேரத்திற்கு பிறகு முகமது ரயான் ஃபிட்ரி இறந்ததாக அவனது தந்தை முகமது நசுக்கி மட்ஜுசோப் தெரிவித்தார். இதுவரை 1,36,21,884 பேருக்கு தடுப்பூசி செலுத்தப்பட்டுள்ளது. நாட்டில் நேற்று வெள்ளிக்கிழமை வரை 1,36,21,884 பேருக்கு தடுப்பூசி செலுத்தப்பட்டது. அதில் 93,17,144 பேருக்கு முதலாவது தடுப்பூசியும் 43,04,470 பேருக்கு இரண்டாவது தடுப்பூசியும் செலுத்தப்பட்டிருக்கிறது. கோவிட்-19 தடுப்பூசி விநியோகிப்பு உத்தரவாத சிறப்பு செயற்குழு தகவலின் அடிப்படையில் நேற்று 4,06,763 பேருக்கு தடுப்பூசி செலுத்தப்பட்டிருக்கின்றது. நேற்று முதலாவது தடுப்பூசி செலுத்திக் கொண்டவர்களின் எண்ணிக்கையில் சிலாங்கூரில் மிக அதிகமாக, அதாவது 85,865 பதிவாகியிருக்கின்றது. அதனைத் தொடர்ந்து கோலாலம்பூரில் 52,512 பேருக்கு, சரவாக்கில் 22,163 பேருக்கும் இந்த முதலாவது தடுப்பூசி செலுத்தப்பட்டுள்ளது. இந்நிலையில் சரவாக்கில் நேற்று இரண்டாவது தடுப்பூசி செலுத்திக் கொண்டவர்களின் எண்ணிக்கை 46,266 பதிவாகியிருக்கின்றது. பரோயில் கோவிட் மதிப்பீடு மையம் அமைக்கப்படலாம். சிரம்பான் பரோயில் கூடுதலாக கோவிட் மதிப்பீடு மையத்தை அமைப்பதற்கு நெகிரி செம்பிலான் மாநில அரசாங்கம் திட்டமிட்டுள்ளது. நெகிரி செம்பிலானில் தற்பொழுது கோவிட் தொற்று அதிகரித்து வருவதால் உடனடி தேவை ஏற்பட்டால் கோவிட் மதிப்பீடு மையம் அமைப்பதற்கு மாநில அரசாங்கம் தயாராக இருப்பதாக மந்திரி உசார் அமிடுன் ஹருன் தெரிவித்தார். தற்பொழுது தாமான் தாசிக் ஜெயா மற்றும் நீலாய் இந்தோர் விளையாட்டரங்கில் 2 மையங்கள் செயல்பட்டு வருகின்றன. அவ்விரண்டு கோவிட் மதிப்பீட்டு மையங்களிலும் தினசரி சராசரி 800 முதல் 900 பேர் வரை வருகை புரிவதாக அவர் கூறினார். இது தவிர குவாலாபிலா, ரெம்பாவ், ஜெலாவ், ஜம்போல், போர்ட் டிக்சன் மற்றும் தம்பினில் செயல்பட்டு வரும் மேலும் 2 மதிப்பீட்டு மையங்களின் சேவைகளை நாள்தோறும் சராசரி 90 பேர் பயன்படுத்தி வருவதாக அமிடுன் ஹருன் கூறினார். MH17 விமானம் சுட்டு வீழ்த்தப்பட்ட 7ஆம் ஆண்டு நிறைவு நாளில் 5 நாடுகளின் வெளியுறவு அமைச்சர்கள் அனுதாபம். மலேசிய விமான நிறுவனத்தின் MH17 விமானம் சுட்டு வீழ்த்தப்பட்ட 7ஆம் ஆண்டு நிறைவு விழாவை முன்னிட்டு அந்த சம்பவத்தில் உயிரிழந்தவர்களின் குடும்ப உறுப்பினர்களுக்கு 5 நாடுகளின் வெளியுறவு அமைச்சர்கள் இன்று தங்களது அனுதாபத்தை தெரிவித்துக் கொண்டனர்.
அந்த விமானம் சுட்டு வீழ்த்தப்பட்ட போது அதில் இருந்த அனைத்து 298 பயணிகள் மற்றும் விமான ஊழியர்கள் உயிரிழந்தனர். அந்த சம்பவம் தொடர்பான கூட்டு விசாரணை குழுவில் இடம்பெற்றிருந்த ஆஸ்திரேலியா, பெல்ஜியம், மலேசியா, நெதர்லாந்து, உக்ரைன் ஆகிய நாடுகளின் வெளியுறவு அமைச்சர்கள் கூட்டறிக்கையை வெளியிட்டனர். இந்த விபத்தில் உயிரிழந்தவர்களுக்காக அவர்களது குடும்ப உறுப்பினர்கள் எதிர்நோக்கிய வேதனைகளையும் துயரங்களையும் தாங்கள் உணர்ந்து கொண்டிருப்பதாக அவர் தெரிவித்தார். இச்சம்பவம் தொடர்பான உண்மை, நீதி மற்றும் அதன் பொறுப்புணர்வை நிலைநாட்டுவதற்கான கடப்பாட்டை தாங்கள் கொண்டுள்ளதாகவும் அந்த வெளியுறவு அமைச்சர்கள் வெளியிட்ட அறிக்கையில் தெரிவித்தார். 2 தடுப்பூசிகள் போடப்பட்டவர்களுக்கு தளர்வுகள் வழங்கப்படலாம், பிரதமர் கோடி காட்டினார். 2 தடுப்பூசி போட்டுக்கொண்ட தணிக்கப்பட்டவர்கள் மாவட்டங்கள் மற்றும் மாநிலங்களை கடந்து செல்வதற்கு அனுமதிப்பது உட்பட பல்வேறு தளர்வுகளை வழங்குவது தொடர்பாக அடுத்த வாரம் தேசிய மீட்சி கூட்டத்தில் முடிவெடுக்கப்படும் என பிரதமர் தான்சி முஹிதீன் யாசின் தெரிவித்தார். உத்தேச தளர்வுகள் 2 தடுப்பூசி போட்டுக்கொண்டவர்களுக்கு நன்மையை தரக்கூடியதாகவும் அவர்களுக்கு ஒரு ஊக்குவிப்பாகவும் இருக்கும் என்றும் அவர் கூறினார். இது தொடர்பான முழுமையான விவரங்களை நாங்கள் அறிவிப்போம் என ஃபார்மானியாகா லைஃப் சயின்ஸ் நிறுவனத்தை பார்வையிட்ட பின் அவர் செய்தியாளர்களிடம் தெரிவித்தார். MCO கட்டுப்பாட்டில் இருந்தாலும் மாவட்டங்களை கடந்து பொருட்களை வாங்க செல்வதற்கு அனுமதி வழங்கப்படலாம் என்றும் அவர் கூறினார். கிளான் பள்ளத்தாக்கில் தேசிய மீட்சி திட்டத்தின் 2வது கட்டம் தொடங்குவதற்கு முன் பல மாநிலங்களில் பொருளாதார துறைகள் மேலும் அதிகமாக திறக்கப்படலாம் என்றும் முஹிதீன் தெரிவித்தார். 40 நாட்களுக்கு பிறகு கெடா மந்திரி புசாருக்கு அபராதம். ஜூருவில் கடந்த மாதம் பிக்கப் வாகனத்தை சோதனை அடிப்படையில் ஓட்டி பார்க்கும் நடவடிக்கையில் ஈடுபட்ட 40 நாட்களுக்கு பிறகு MCO விதிகளை மீறியதற்காக கெடா மந்திரி புசார் முகமது சனுசி முகமது நூருக்கு அபராதம் விதிக்கப்பட்டுள்ளது. இது உயர்மட்ட பிரமுகர் தொடர்பான விவகாரமாக இருப்பதால் அவருக்கு விதிக்கப்பட்ட அபராத தொகை எவ்வளவு என்பது இன்னும் வெளியிடப்படவில்லை என புக்கிட் அமான் குற்றவியல் விசாரணை துறையின் தலைவர் அப்துல் ஜாலில் ஹசான் கூறினார். குற்றம் புரிந்ததாக கூறப்பட்டவர் அந்த அபராத தொகையை ஏற்றுக்கொண்டு அதனை செலுத்தப் போகிறாரா அல்லது நீதிமன்றத்தில் மறுத்து விசாரணை கோரப்போகிறாரா என்பது அவரை பொறுத்தது என அப்துல் ஜாலில் தெரிவித்தார்.